கோதுமை வாங்கி வச்சுட்டு எங்கே கிளம்புற நீ? 2 படி கோதுமை தெரும்பேரில் விற்கிற கோதுமை வாங்கியிருக்கிறாரு. கோதுமை ரவாய், அந்த சம்பா கோதுமை ரவை தான் நம்ம விட்ட. நீ வாங்கின ரவை தான் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை. இன்றைக்கி தெரும்பேரில் வாங்கின சம்பா கோதுமை ரவை தான் இன்றைக்கி நம்ம கிளற போகிறோம், கிண்ட போகிறோம். நம்ம கோதுமை ரவை இன்றைக்கி. நீ போய் மீன் பிடிச்சின்னு வர போறியா? மீன் தூண்டி போட போகிற. நான் அப்போ சம்பா கோதுமை ரவையை கிண்டி நம்ம குக்கரில் வச்சு கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நான் செஞ்சிட்றேன். கடையிலே வாங்கிட்டுக்கிறோம். இவ்வளோ நாளாக கடையில் தெரும்பில் சம்பா கோதுமை விற்கிது, நம்ம கடையிலே வாங்கிட்டுக்கிறோம். இன்றைக்கி வந்து 2 படி 100 ரூபாய்க்கு நம்ம தெரும்பிலே வாங்கிட்டு இருக்கோம். காலையில் காட்டியா சூப்பராக இருக்குது நம்ம சம்பா கோதுமை. நம்ம தெருவில் எப்படி வியாபாரம் பண்ணுறோமோ அதேமாரி தெரு வியாபாரத்தையும் வந்து நீங்கள் வந்து மதித்து வாங்கினா தான். நாங்கள் வந்து 30 வருஷமாக தெரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். தெருவில் தான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதேமாரி எந்த பொருள் வந்தாலும் நாங்கள் தெருவில் வந்து வாங்கிக்கிறது. இன்றைக்கி வந்து சம்பா கோதுமை வந்தது. மீன் கூட தெரும்பேலே வரவங்கிட்ட தான் வாங்குவோம். ஆனால் நம்ம மதிக்கணும்ல. நம்ம போய் தெருமேல போனாக்கா நம்ம வந்து பொருள் நம்ம புளி மிளகாத்தூள் எல்லாத்தையும் தெரும்பேல தானே விற்கிறோம். 30-35 வருஷமாக தெரு வியாபாரமே தான். அதனால தெரு வியாபாரத்தை வந்து மதித்து நம்ம வாங்கணும். எந்த பொருள் வந்தாலும் வாங்கிட்டு வரும் தெருவில் எல்லாரும். ஆமாம், நம்ம வியாபாரம் பண்ணாக்கா எல்லாம் வாங்குறாங்கல்ல. நம்ம இவ்வளோ காலமாக தெரு வியாபாரம் பண்ணி தானே பிழைக்கிறோம். அதனால இந்த நம்ம சம்பா கோதுமை சூப்பராக இருக்குது. வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது. நான் கூட மங்களமாக வந்து இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கிறேன். சம்பா கோதுமை வந்து நான் வாங்கினதே கிடையாது. சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் விற்கிற மாதிரியே சூப்பராக இருக்குது. நீ தான் பார்த்து நான் நல்லா அருமையாக உடச்சி வச்சுக்கிறாங்க. இதுமேட்டு நம்ம வந்து சம்பா கோதுமை தெரும்பேலே வாங்கிக்கலாம். கடையிலையும் இப்போ வாங்குவோம், தெருவுலையும் வாங்கணும். ஏன்னா நம்ம தெரு வியாபாரம் பண்ணி தானே நம்ம வந்து 3 வளர்த்துருக்கோம். அதனால தெரும்பேல யார் வந்தாலும் நம்ம சம்பா கோதுமை எல்லா பொருளும் வாங்கி தான் வியாபாரம் பண்றாங்க. அதே மாதிரி எல்லாமே வாங்கணும் நம்ம தெருவில் வாங்கி. இன்னைக்கு நம்ம சம்பா கோதுமை ரவை தான் கிளற போறோம். இன்னைக்கு நம்ம சம்பா கோதுமைக்கு என்ன நான் எடுத்துக்கிறேன்னா, நல்லா பீன்ஸு, சூப்பராக பீன்ஸ் எடுத்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 கேரட்டு, 3 வெங்காயம், 2 கருவேப்பிலை. போய் நம்ம வீட்டில் காய்ச்சி பேசிய கருவேப்பிலை இதுதான் எடுத்துக்கிறேன் நான். நம்ம சம்பா கோதுமை வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா கழுவிட்டு அரிஞ்சு வச்சுக்கணும். கட் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எப்படி சம்பா கோதுமையை நல்லா ஹெல்த்தியாக செய்ய போகிறோன்னு பாருங்கள், எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அருமையாக பண்ண போகிறேன். இன்றைக்கி மாவும் இல்லை. சரி, என்னடா மாவு இல்லையே. நேற்று வந்து அந்த கோதுமை தான் கிண்டேன் நான். நேற்று அது கடையாக வாங்கினது. இன்றைக்கி வந்து நம்ம தெருவேலே வாங்கின சம்பா கோதுமையை சுத்தம் பண்ணி அழகாக எப்படி அதை செய்கிறோன்னு பாருங்கள். தக்காளி ஏன் எடுத்துக்கிறோன்னாக்கா, தக்காளி நல்லா புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். அதுதான் அப்படியே வச்சுக்கிறோம். 2 படி கோதுமை 100 ரூபா. தெருவேல எது வந்தாலும் வாங்கிடுவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் நம்ம பொருளையும் வாங்கணும்ல மக்கள், அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அவர் வந்து நாட்டு மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதான். அப்போ தான் போய் இப்போ ஃப்ரெண்டுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு வந்துட்டார்ல. இன்னைக்கு போய் தூண்டி போட்டு பிடிச்சாரு. எவ்வளோ மீன் பிடிச்சின்னு வர்றாருன்னு பார்ப்போம். நம்ம இதை வந்து இந்த காய்கறி அரியத்தை பார்ப்போம். இது வந்து நேற்று வெள்ளூர் கத்திரிக்காய் சாம்பார் போட்டு பாதி வச்சு நம்ம மறந்துட்டேன். இதையும் அரிஞ்சு எடுத்துங்க. 1 கேரட்டு, பீன்ஸ் மட்டும் நிறையா அரிஞ்சிட்டேன். நிறையா எடுத்தாண்டா நான் மட்டும் அரிஞ்சிட்டேன். 1 டம்ளர் முக்கால், 1 டம்ளர்லேயே முக்கால் எடுத்துக்கணும். அதில் நிறையா எடுத்தால் சாப்பிட முடியாது. காய்கறிலாம் நிறையா போடுறோம் இல்லையா, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் தான் போட போகிறோம். அப்படியே உப்பு அமெரிக்கன்லாம் அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முள் மாதிரி இருக்குது. அப்படியே பொங்கல் மாரி பண்ணிட்டாக்கா அப்படியே சூப்பராக வழவழன்னு உள்ளே போவோம். அதுதான் பொங்கல் மாரியே பண்ணுவோம், கொல கொலன்னு. அதுமாதிரி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், சூப்பராக அப்படி பண்ணால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சேஷ்டாகவும் இருக்குது. நம்ம உப்பு மாவு மாரி பண்ணோம்னாக்கா கொஞ்சம் தொண்டையில் இறங்குறதுக்கு அப்படி வறண்ட மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம பொங்கல் மாரியே பண்ணிவிடுவோம். நம்ம தண்ணி அந்த ஏனம் காயணும்னு சொல்கிறதுக்கு வாய் தான் இருக்குது. அதனால் ஏனம் நல்லா காஞ்சிடுது. பாமாயில் எண்ணெய் தான். நம்ம வந்து இஞ்சி எல்லாம் போட்டு அதை காய்ச்சி ஊற்றி வச்சுக்கிறேன். கடுகு வெடிக்குது. நம்ம அப்படியே வெங்காயம் வச்சு எடுத்துக்கலாம்.
வெங்காயம், பச்சை மிளகாய் அது மட்டும் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு ரொம்ப வதங்க தேவையில்ல, சுத்தமாக வதங்கினா போதும். நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். நல்லா புளிப்பு சுவையோடு இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அது என்ன செஞ்சுக்கிறேன், அதுதான் இந்த மாதிரி செய்கிறேன். அதே நீங்களும் செய்ய. சூப்பராக வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு காய்கறி போடலாம். இந்த வெங்காயம் அப்படியே காயெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டு நல்லா வதங்கின பிறகு அப்புறம் தண்ணி அளவாக ஊற்றி வச்சு கொண்டுக்கலாம். சூப்பராக நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்ட உடனே அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உப்பு சேர்த்தோம்னா சேர்த்து குக்கரில் போட்டு திட்டமாக அளவு தண்ணி வச்சிட வேண்டியதான். நான் எம்மா தண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன் வச்சுட்டு. அப்படியே அடுப்பு கம்மியாக வச்சுட்டு இதிலே அப்படியே அந்த ரவையை கோதுமையை கொட்டிடலாம். கொட்டிட்டு தண்ணி அளவு வச்சுக்கலாம். 1 கிளாஸு 2 கிளாஸு 3 கிளாஸு உப்புலாம் போட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுட்டோம். ஒரு 3 விசில் வந்ததும் நிறுத்தி விட்டுற வேண்டியதான். நல்லா 3 விசில் வந்தால் தான் நல்லா மலர்ந்து வெந்துடும். இல்லை 2 விசில் வச்சு கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சு விட்டோம்னா அதுலேயும் வெந்துடும். 2-3 விசில் வச்சு அப்படியே வச்சு விட்டோம்னா கரெக்டாக வெந்துடும். நம்ம வந்து அடிக்கடி பிடிச்சி போகுதுன்னா 2 விசில் வச்சு அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இதுக்கு வந்து 3 விசில் தான் இந்த குக்கருக்கு. நம்ம நல்லா குக்கராக இருந்தால் பரவாயில்ல, இது கொஞ்சம் டைம் ஆகி அதனால தான் 3 விசில். நம்ம திறந்து பார்த்துலாம். நல்லா வந்துச்சு, போயிடுது. சூப்பர். நான் கிட்ட எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்க, அப்படி சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதுதான் கோதுமை பொங்கல் மாதிரி எவ்வளோ சூப்பராக பாருங்க. நம்ம சம்பா கோதுமை கிச்சடி மாரி அப்படி பண்ணிட்டேன். சூப்பராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அவர் மீன் பிடிக்க போயிட்டார், 9 மணி ஆகிடுது, சாப்பிட்றலாம். பொட்டுக்கடலை சட்னி மாத்திரை போடணும். அவர் வேற வெளியே சாப்பிடாத இருக்க முடியாது, மாத்திரை போடணும் 9 மணிக்கெலாம். அதனால தான் அவர் விட்டு சாப்பிட்றேன் நான். அவர் மீன் பிடிக்க போய் எப்படி 10-11 மணி கூட ஆகிடும். அது வெளியே மாத்திரை போடணும். நம்ம கொஞ்சமாக தான் அரைச்சிக்கிறோம் பொட்டுக்கடலை சட்னி, வெறும் பொட்டுக்கடலை சட்னி தான். நம்ம கிச்சடிக்கு சாப்பிட பாருங்க சூப்பராக, நல்லா காய்கறிலாம் போட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கல்யாணத்தெல்லாம் போடுறாங்களா அப்படியே கொஞ்சம் இதாக போடுவாங்க, குழப்பழப்பு இல்லாத அப்படியே உப்புமா மாதிரி. இது கொஞ்சம் லைட்டாக அப்படியே தொண்டையில் இறங்கிறதுக்காக நான் குழம்பு செஞ்சுக்கிறேன். இப்படி செஞ்செல்லாம் சாப்பிட முடியும் பொங்கல் மாரியா. போயிட்டு ஆரியாபாளையம் பிரிட்ஜுக்கே போயிட்டியா? நான் என்ன வச்சு அங்கே போய் பிடிச்சின்னு வராப்பா அம்மா அந்த அளவு. நானும் சாப்பாடு உப்புமா செஞ்சு வச்சுட்டு பார்த்துன்னு இருக்கிறேன், காணோம் ஒன்றை. என்னடாப்பா அம்மா மீன் நிறைய இருக்குது மீன். நான் உப்புமா கிளறி வச்சுட்டு காணாம் என்னடா அது இன்னும் காணாமான்னு பார்த்துங்கிறேன். மீன் சூப்பராக தாங்குது, இப்போ பெரிய பெரிய மீன் ஜிலேபி உயிரோட இருக்குதா? அடே உயிரோட சூப்பராக இருக்கிறாரு ஜிலேபி. கீழே கொட்டிட்டு வா, நல்லா எடுத்து போடு. துள்ளுறாருப்பா மீன். சரி வா சீக்கிரம் சாப்பிடு, உப்புமா மணி ஆயிடுச்சு பாரும்மா, நாச்சின்னு வர. நான் 2வது அடுப்பு பற்ற வைக்கலாம் தான் பார்த்தேன், உப்புமா வேஸ்ட் ஆகிடுமே நம்ம கிண்டன உப்புமாவுன்னு சொல்லிட்டு. சரி அதே வந்து சாப்பிடு. காய்கறிலாம் நிறைய போட்டு செஞ்சு வச்சுக்கிறேன்,
அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் நீ இன்னும் ஆரியபாளையம் போய் வர, அம்மா தொழுவு போய் வரேன்ற நீ என்ன சொல்கிறது? நான் இங்கே தான் பிடிக்கிறேங்காட்டின்னு நான் நினச்சிக்கிறேன் இங்கே எங்கன்னா போயிருப்பேன் நம்பி ஏறிக்கான்னு. கேட்டா வண்டியை பார்க்குறான், வண்டியை காணா. எப்போ தான் வண்டி வந்து எடுத்து போனேன்னு கவனிக்கவே இல்லையா? சுருவோடுக்குறாங்க அப்படியே அச்சுந்த கையில் போடுங்க. சூப்பர் மீன். அரையப்பாளையம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க எல்லூர் கிட்ட அந்த பிரிட்ஜில் தண்ணி வழியுதா, அங்கே ஏறுதுங்க எல்லாம். வலை போடுறோம், வலை போட்டு பிடிக்கிறானுவா. வலை நேற்று வலை கட்டி கொடுத்தது கரெக்டாக ஆயிடுச்சு. உனக்கு வலை கட்ட தெரியல. பிரகாஷ் வந்து வலை கட்டி கொடுத்த பிறகு மீன் ஆரியப்பாளையம் போய் பிடிச்சின்னு வந்துட்டு இருப்பா. ஆரியப்பாளையம் சரி ரைட். இன்னைக்கு குழம்பு வச்சிட வேண்டியதான். அவ்வளோ. பிரகாஷ் வந்து உனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தனால சூப்பராக வெளியூருக்கு போய் மீன் பிடிச்சின்னு வந்துட்டு இருப்பா. சூப்பராக இன்னைக்கு இன்னைக்கு தான் பெரிய பெரிய மீன் ஆகுது. ஆனால் வெறும் குழம்பு தான். உனக்கு ஒன்று மட்டும் ஒன்றா வறுத்து தரேன். ஒன்று வறுத்தும் தர்றேன். அதிகமாக சாப்பிடக்கூடாதுண்ணா. 1000 வீடியோலாம் அடுத்த வீடியோலாம் காட்டுறேன் நான். இந்த வீடியோ எவ்வளோதான், நாளைக்கு வீடியோவில் மீன் 1000 நான் விரிவாக காட்டுறேன். மீன் எப்படி 1000 யோசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.